வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலிமர் நண்பர் கோவை ரமேஷ். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான், கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். கடந்த சில நாட்களாக கேஸ் ஏஜென்சியில் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஃபோன் பண்ணி நாங்கள் கேஸ் ஏஜென்சிலேருந்து பேசுகிறோம், இன்றைக்கி உங்கள் ஏரியாவுக்கு செக்கிங் வர்றோம், இதில் சிலிண்டரு, டியூபு, ரெகுலேட்டர் எல்லாம் செக் பண்ணுவோம், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு 236 ரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஃபோனுக்கு கால் பண்ணி இப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களும் கேஸ் ஏஜென்சிலேருந்து வருவாங்க, நீ பணம் கொடுத்துருன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, கேஸ் ஏஜென்சி இலவசமாக பண்ணணும்னு மத்திய அரசு விளம்பரம் போட்டிருந்தாங்களே, இவங்க என்ன பணம் கேட்குறாங்கன்னு தோணுச்சு. உடனே எனக்கு தெரிஞ்ச வேற கேஸ் ஏஜென்சி நண்பரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அதில் அவர் ஆமாம், போன வாரம் வரைக்கும் நாங்கள் 236 ரூபா வாங்கிட்டு இருந்தோம், அதை மத்திய அரசு இலவசமாக பண்ணணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதுக்கான செலவு இப்போ கேஸ் நிறுவனங்கள் ஏஜென்சிக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறதாவும் சொன்னார். இது சம்மந்தமாக கடந்த 4ஆம் தேதியே ஆர்டர் வந்திருக்கிறதாவும் சொன்னார். மேலும் அதுக்கு ஆதாரமாக மத்திய அரசு கொடுத்த விளம்பரத்தை எனக்கு அனுப்பி வச்சாரு. சரி, வீட்டுக்கு கேஸ் ஏஜென்சிக்காரங்க செக்கிங் வந்தால் கேட்டுக்கலான்னு இருந்தேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு ஸ்ரீராம் கேஸ் ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒரு கால் பண்ணி பேசினாங்க. அதை இப்போ கேளுங்க. ஹலோ ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஸ்ரீராம் கேஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்கோங்க சார், வடமதுரை என்ஜிஓ காலனிலேருந்து. சொல்லுங்க. ரமேஷ்குமார் அவங்க பேர்ல தானே சார் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. நம்ம வீட்டு அட்ரஸ் வந்து 6/99 ஜல்லிக்காடு, அப்பநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர் 17 தானாங்க சார்? ஆமாங்க. ஓகேங்க சார். இன்னைக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்காங்க சார். செக்கிங்காக ஆஃபீஸ் வந்து ஸ்டாஃப் ஒருத்தவங்க வருவாங்க. ஓகேங்க. நம்ம கேஸ், டியூப், ரெகுலேட்டர்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நமக்கு அந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு NOC ஃபார்ம் கொடுப்பாங்க. ஓகேங்க. அந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் கையெழுத்து போட்டு பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த டைம் சிலிண்டர் வாங்கும்போது நம்ம டெலிவரிமெண்ட் அந்த ஃபார்மை காட்டி சிலிண்டர் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க. அடுத்த 5 வருஷம் அந்த கேஸ் புக் நம்பர் ரெனோல் பண்றதுக்காகவும், இந்த OTP நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்காகவும், இன்சூரன்ஸ் கவரேஜ்க்காகவும் 236 ரூபாய் கட்டி பதிவு பண்ணுங்க சார். அதுக்கு ரசீதும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இன்டர்னல் எழுது மெசேஜும் வந்துடும். அந்த 236 ரூபாய் போன வாரம் வரைக்கும் தானே இருந்து, இந்த வாரத்துல இருந்து கவர்மெண்ட் அது வித்ட்ரா பண்ணிட்டாங்களே. என்னங்க சார்? நான் பாலிமர் ரிப்போர்ட்டருங்க. ஓகேங்க சார். போன வாரம் வரைக்கும் தாங்க பணம் வாங்குற மாதிரி இருந்தது. இந்த வாரத்துல போன வாரத்தோடய நிப்பாட்டிட்டாங்களே எலெக்ஷனுக்காக. இல்லைங்க சார், இந்த மந்த் எண்ட் வரைக்குமே இருக்குங்க இல்ல சார். இல்லைங்க, நான் உங்களுக்கு வேணா ப்ரூஃப் தரட்டா? அது சர்க்கியூட் போட்டாங்களாங்க சார்? உங்க அது கூட தெரியாம எப்படிங்க ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? நான் வேணா இப்ப நான் பாலிமர் ரிப்போர்ட்னு சொல்றேன். நான் இப்ப இதை வச்சு ஒரு செய்தி போட்டேன்னா உங்க ஏஜென்சி தான் க்ளோஸ் ஆகும். பரவாயில்லையா சார்? எங்களுக்கு கொடுத்த தகவல் தாங்க சார். எங்களுக்கு வந்து இந்த ஓனர்கிட்டயே இதுகிட்டே கேளுங்க. போன வாரம் வரைக்கும் வசூல் பண்ணிட்டு இருக்கு சொல்லி கவர்மெண்ட் இருந்தது. ஆர்டர் போட்டாச்சு, யார்கிட்டயும் வாங்க கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க அப்படிங்களா? ஓனர்ட்ட கேட்டுட்டு நான் கூப்பிடுறேங்க சார். கேட்டு கூப்பிடுங்க. நான் ரிப்போர்ட்டர் தான் பேசுறேன். நான் இது தகவல் போன வாரத்தோட இது பண்ணியாச்சுங்க. சரி, ஓகேங்க சார். எங்களுக்கு தெரியல, நான் ஓனர்ட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். கூப்பிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கேட்டிங்களா? அதில் நான் மத்திய அரசு இலவசமாக கேஸ் சர்வீஸ் செய்ய ஆர்டர் போட்டிருக்கேன்னு கேட்டால் ஏஜென்சி நபர் இல்லை சார், இந்த மாதம் கடைசி வரைக்கும் பணம் வாங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. உடனே நான் அதுக்கான ஆதாரத்தை அனுப்புவேன்னு சொன்னதும் உடனே ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ரொம்ப நேரம் அவர் கூப்பிடல. திரும்ப நானே ஏஜென்சிக்கு கால் பண்ணி பேசினேன். அதை கேளுங்க. ஹலோ, பாலிமர் ரிப்போர்ட்டருங்க. சார் சொல்லுங்க சார். கேட்டு சொல்கிறேன். நீங்கள் அதான் சார் இருக்குங்களாமாங்க சார், பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னார். அப்புறம் நீங்கள் இத்தனை நாளாக இப்படி ஒரு வாரமாக வசூல் பண்ணிட்டுருக்கீங்க எல்லா பக்கமே? ஒரு வாரமா இல்லைங்க சார், அது அவர் சொல்லல, அதனால நாங்க இப்ப பாக்குறது வசூல் பண்ணதை வச்சு செய்தி போடலாம் தெரியுமா? இப்ப பண்றது இல்லைங்க சார். அது இப்ப நீங்க இப்ப ஏன்னா எனக்கு மட்டும் இல்லாம இங்க அப்பநாயக்கம்பாளையத்துல 2-3 பேத்துக்கு நீங்க கால் பண்ணிருக்கீங்க. எங்க அம்மாக்கு ஒரு லைன் இருக்கு, எங்க அம்மாக்கு கால் பண்ணிருக்கீங்க, இங்க பக்கத்துல கால் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லிருக்கீங்க இன்னைக்கு இங்க நாங்க வர்றோம் 236 ரூபாய் நீங்க கொடுக்கணும்னு. அவன் இப்பதான் சார்கிட்ட கால் பண்ணாங்க சார். அவர் தான் சொன்னாரு வேண்டாம், அது பண்ணக்கூடாது, விட்டுரு அப்படின்னாரு. பண்ண என்னங்க அசால்ட்டா எல்லாரோட ஆபீஸ் முன்னாடி அதை ஒட்ட சொல்லியிருக்காங்களே இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்? என்னங்க சார்? எல்லா ஆபீஸ் முன்னாடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க ஆபீஸ் முன்னாடி இதை ஒட்டி இருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி இலவச பரிசோதனை பண்ணணும்னு ஒட்டி இருக்குங்க. ஒட்டி இருந்து நீங்க வேணுனே தான் கால் பண்ணி கேட்கற மாதிரி இருக்குது. இது ஒரு ஏமாத்து வேலை தானே இது? இல்லைங்க சார், இல்லைங்க சார். அப்புறம் ஒட்டிட்டு எதுக்குங்க கால் பண்ணி காசு கேட்கறீங்க? சார் எனக்கு தெரியலைங்க சார். உங்களுக்கு தெரியாம எப்படிங்க இப்படி பணம் வசூல் பண்ணிருக்கிறது? இப்ப லிஸ்ட் எடுக்கிட்டா நேத்து நீங்க முந்தா நேத்து இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன நீங்க யாராவது செக்கிங் பண்ணிக்கிறீங்க எடுக்கலாமா? லிஸ்ட் கொடுக்குறீங்களா? அது பண்ணியிருந்ததுங்க சார். அப்ப அதுக்கெல்லாம் காசு வாங்கி தானே பண்ணிருக்கீங்க? ஆமாங்க சார். அது எப்படி ரீஃபண்ட் பண்ணுவீங்க? என்னன்னா ஓனர்ட்ட பேசிட்டு நான் சொல்றேங்க சார். அது நீங்க ரீஃபண்ட் பண்ணணும், இல்லைன்னா நான் இது வந்து ஒரு இஷ்யூ கொண்டு வருவேன் நானு. ஓகேங்க சார்.
கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்களா, தெரிஞ்சுதா இப்போ அவங்க எப்படி பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு? நம்ம மக்களும் அறியாமையில் பயத்தில் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இனிமேலாவது யாரோ கேஸ் ஏஜென்சிலேருந்து கூப்பிட்றேன் பணம் தாங்கன்னு சொன்னாங்கன்னா தந்துடாதீங்க. மத்திய அரசு இலவசமாக செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே போல் ஏற்கனவே கடந்த 10 நாளுக்குள்ளே பணம் கொடுத்துருந்தீங்கன்னா ஏஜென்சிக்கு போய் திரும்ப வாங்கிடுங்க. கொடுக்கலைன்னா புகார் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, விழிப்புணர்வாக இருக்கட்டும். அதேபோல் அந்த ஏஜென்சிக்காரங்க தெரிஞ்சே தப்பு பண்ணியிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேஸ் ஏஜென்சி நிறுவனங்களையும் கேட்டுக்கலாம். அதேபோல் இது வரைக்கும் நம்ம வியூஸ் ஆஃப் கோவை ரமேஷ் யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் ரியல் நியூஸ் 24x365 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.